வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவோட தொடர்ச்சிங்க. அது மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் வருது. அவங்க வந்து வாக்கு சொல்கிறாங்க, குறி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அடிக்கிறாங்க, கொம்பு வச்சு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த தெய்வமும் பண்ணாதுங்க. அது வந்து சும்மா ஏமாத்து வேலை தான். ஒரு நாள் முழுக்க சாமி ஆடிக்கிட்டு உட்காந்துரும் இருக்காது. வாக்கு சொல்கிறேன்னு ஒரு ஆளுக்கு வந்து 1500 மேலே வாங்குகிறாங்க. ஒரு 10 பேர் வந்தால் எவ்வளோ? 15,000 கிட்ட வரும் அவங்களுக்கு. அதை வந்து அவங்க தெய்வத்துக்காக செலவு பண்ண போகிறாங்க. பாதி சாமிக்கு செலவு பண்ணுவாங்க, பாதி நகை நட்டாக வாங்கி போட்டுக்கிட்டு உட்காண்ட்ருப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனமே இல்லைங்க. நீங்கள் அதை விட இப்போ தெய்வத்துக்கு உண்மையிலே எனக்கு செய்ய ஆசைங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரியுங்களா? அதாவது நம்ம முன்னோர்கள் கட்டிய பராமரிப்பு இல்லாத நிறைய கோயில்கள் இருக்குது. ரொம்பவும் சிரமப்படுற கோயில்கள். அந்த கோயில்களுக்கு தெய்வங்களுக்கு புடவை, அதோட சிவன் கோயிலாக இருந்தால் வேட்டி துண்டு, விளக்கு, எண்ணெய்க்கு விளக்கு ஏற்ற எண்ணெய், திரி, அந்த மாதிரி பொருட்கள், பூ, அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அதில் உங்களுக்கு பெருசாக செலவும் ஆகாது, உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அடுத்தது என்னென்னாங்க, எல்லாருமே சொல்கிற மாதிரி இல்லாதவங்களுக்கு சாப்பாடோ ஒரு துணிமணியோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தில் கண்டிப்பாக அது புண்ணியத்தை தவிர உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரவே வராது. ஆனால் இந்த மாதிரி குறி சொல்கிறவங்கக்கிட்ட போய் நீங்கள் அந்த மாதிரி பணத்தை கொடுத்து சாமியை அவமானப்படுத்தாதீங்க. வாக்கு பணத்துக்காக எந்த தெய்வமும் வந்து வாக்கு சொல்லாதுங்க. அதோடு உங்களுக்கு சாபத்தை தான்